இங்கே பார்க்குறோம்ல, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக காரியங்கள் குறைவுபடுகிறது. அநேக காரியங்கள் தோல்வி அடைந்து விடுகிறது. அநேக காரியங்கள் நிறைவாய் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்க்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? சரிங்களா? யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? பாருங்க, அதில் சங்கீதம் 1வது சங்கீதத்தில் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்கார உட்காரிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ நம்ம எங்கே இந்த தடுமாற்றத்தை உணர்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம செய்கிறது நிறைய நேரத்தில் சக்ஸஸ் ஆகலையே, குறைவாயிடுது, நிறைவு பெறலையே, அது லாஸ் ஆகிடுது, அதில் ஒரு வெற்றி இல்லையே. ஏன்? நம்ம ஆண்டோடைய பிள்ளை தானே, தேவனுடைய கிருபை பெற்றவர்கள் தானே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ யோசிக்கிறோம்ல, ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஜோதிஸ்டர் மியூட்ல போடுங்க. ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. ஏன் சொல்லுங்க? எப்படியாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய நேரங்களை நம்ம என்ன பண்ணுறதில்ல, சரியான விதத்தில் பயன்படுத்துறதில்ல. அதாவது நம்ம இங்கே பார்க்குறோம், நிறைய நேரத்தை வீணான காரியங்களில் செலவிடுகிறோம். நம்முடைய நேரங்களை எதில் செலவிடணும்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம எதில் செலவிடனா தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில்லை. அதில் நம்ம பிரியமாக இருக்கணும். இன்றைக்கி உங்களை நான் கேட்டேன்னு சொன்னால், எத்தனை பேர் உண்மையாக பைபிளை நீங்கள் வாசித்து தியானம் பண்ணி அதற்குரிய நேரத்தை கொடுக்குறீங்கன்னா, உண்மையிலுமே நம்மளால் அதை செய்ய முடியாத ஒரு சோம்பேறித்தனமாக, சரிங்களா, அந்த உணர்வு இல்லாதவர்களாக நிச்சயமாக நாம் இருப்போம். இல்லை, நான் அதை பிரியமாக இருந்து தியானித்து இரவும் பகலும் அதில் நான் தேவனுடைய வார்த்தையில் நான் தியானமாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்வது எல்லாமே என்ன பண்ணும்? வாய்க்கும். இப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கலாம்ல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிறைவு பெறலை, நான் செய்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகலையே, நான் செய்கிறது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிடுது, ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ என்னுடைய வார்த்தையிலே பிரியமாக இருக்கணும். அந்த வார்த்தையில், என்னுடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் என்ன பண்ணணும்? அதில் தியானமாக இருக்கணும். எனக்கு கொடுக்குற நேரம் அதிகமாக இருக்கணும். மற்ற எல்லா வீணான காரியங்களுக்கு நாம் செலவிடுகிற எல்லா நேரங்களும் நம்ம என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். அந்த நேரங்களை என்ன பண்ணணும்? அந்த வீணான காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? செலவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால், தேவன் கொடுக்குற காலமும் நேரமும் ரொம்ப ஆசீர்வாதமானது. சரிங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
இந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் வீணடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் விரும்பும்போது இந்த காலமும் நேரம் உங்களுக்கு வராது. நீங்கள் விரும்பும்போது இந்த கால நேரம் வராது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலான ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக மாத்திரம், அதில் நீங்கள் பிரியமாக இருப்பதற்காக மாத்திரம்தான் அந்த நேர காலங்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தை நம்ம எதுக்கு செலவிடுறோம் பார்த்தீங்களா? தேவையே இருக்காது, அதில் தான் நம்ம செலவிட்டு இருக்கிறோம். சாப்பிட்றது, தூங்குறது, வேலை செய்கிறது அது வேறு. ஆனால் மீதி நேரங்கள் எதில் செலவிடுறோம்? இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத ஒரு கொடிய காலம் வரப்போகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாத ஒரு வேதனையான ஒரு காலம் வரப்போகிறது. ஒரு பஞ்சம் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய போகுது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சமான காலம் வரப்போகுது. பாருங்கள், ஆமோஸ் 8வது அதிகாரத்தில் 11வது வசனம் 12வது வசனம் வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். பாருங்க, இங்க ஒரு பஞ்ச தேசத்தின் மேல் வரப்போகிறது. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் நடக்காது. ஆண்டவருடைய வார்த்தையை பொறுத்த வரையிலும் அது நிச்சயமாய் நிறைவேறும். அந்த பஞ்சம் ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற தாகம் அல்ல. அதாவது சாப்பாட்டுக்காகவோ தண்ணிக்காகவோ அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த தேவனுடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். ஏன்னா பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்து அதில் பிரியமாக இருக்கும்போது அந்த வார்த்தை தான் நம்மை சீர்படுத்தும். அந்த வார்த்தை தான் என்ன பண்ணும்? நம்மை நீதி செய்யும்படியாய் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொல்லலாம். கர்த்தர் அவருடைய வார்த்தையை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னாவே தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்ம பிரியமுள்ளவர்களாக இருந்து அதை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புகளுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறது. பார்த்தீங்களா? அதுதான் ஒரு மனுஷனை கரெக்ட் பண்ணுறது. அதுதான் அது நீதியை செய்யும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் சீர்திருந்துதலுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவர்களார். தேவனுடைய வார்த்தையை தெரியல என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு பாருங்கள், உங்கள் கரங்களில் எல்லாருடைய கரங்களிலும் வேதாகம் இருக்குது, பைபிள் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் அதில் நீங்கள் பிரியமாக இருக்கீங்க? எத்தனை பேர் அதில் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க? உங்கள் நேரங்களை எவ்வளோ நேரம் அதில் செலவிடுறீங்க? இன்றைக்கி நீங்கள் இதை உணர்வு உள்ளவர்களாக புரிந்து கொள்ளணும்.
நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நான் செய்கிறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டேங்குது, ஏன் குறைவுபடுகிறது, நிறைவாக மாட்டேங்குது, தடுமாற்றங்கள் ஏன் வருகிறது? நீங்கள் பாக்கியவான்களாக தேவனுடைய வார்த்தையிலே பிரியமாக இருந்து தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். பாருங்கள், சங்கீதம் 119வது சங்கீதம் 147வது வசனம் 148வது வசனம். சங்கீதம் 119, 147, 148. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு தேவனுடைய வார்த்தை. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்கிறது. இந்த அனுபவம் வரணும் நமக்குங்க. இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வரணும். இன்னைக்கு அதுதான் பாக்கியத்துக்குரியது, அதுதான் ஆசீர்வாதத்துக்குரியது. இன்னைக்கு தேவையில்லாமல் உங்கள் நேரங்களை வீணான காரியங்களிலே செலவு பண்ணுகிறோம். இந்த அனுபவம் வரணும். ஆண்டவரே, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் என்ன பண்ணோம், விழித்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த அனுபவம் நமக்கு வரணும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் மேன்மை, அதுதான். அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? அப்படிப்பட்டவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவங்க எப்படி இருக்காங்களாம் பாருங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. நல்ல நீர்ப்பாய்ச்சலாக இருக்கிற இடங்களில் வளர்கிற செடிகளையும் மரங்களையும் நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப அருமையான கனிகளை கொடுத்து, சரிங்களா, அழகாக நமக்கு என்ன பண்ணோம், அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம், முக்கியத்துவம் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ். பிரைஸ் எல்லாம் ஆமென். கேட்குறீங்களா? ஒவ்வொருத்தரும் கேட்கணும். இது யாருக்கும் சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உணர்த்துகிறார். நல்ல தேவனுடைய வார்த்தையில் பிரியும். அவங்க பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களாம். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் அவங்க இருப்பாங்களாம். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க செய்வார், நிறைவுள்ளதாக்குவார். அது குறைகள் இல்லாதபடிக்கு இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மேலே நமக்கு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை, அது மேலே ஆசை இல்லை, விசுவாசம் இல்லை. அதனால தான் என்ன ஆகிடுது தெரியுமா, அந்த வார்த்தையை, தெய்வனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுறதுல, இதோ எப்போ ஒரு நேரம், சிலர் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் அந்த வசனத்தை தியானிப்பாங்க. ஆண்டவர் தம்முடைய மகத்துவங்களை நமக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலயமா தான் வச்சிருக்காரு. அதை நம்ம ஆராய்ந்து தேடணும். அதிசயங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. எது நல்லது, எது கெட்டது, எது பாவம், எது பரிசுத்தம், எது நீதி, எது அக்கிரம் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நமக்கு பரிசுத்த வேதாகமும் கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால நாம் செய்வதெல்லாம் எப்போது வாய்க்கும் என்று சொல்லி இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற எல்லாம் வாய்க்கிறதா இருக்கிறது. இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட உணர்வோடு நீங்களும் நானும் வாழும்படி அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.